இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தெற்காசிய நாடுகளின் ஒத்துழைப்புக்கான கூட்டமைப்பாகும். இதன் தலைமைச் செயலகம் நேபாள தலைநகர் காத்மண்டுவில் இருக்கிறது. 1985ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த அமைப்பில் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம், பூட்டான், மாலத்தீவு, நேபாளம் ஆகிய 7 நாடுகள் உள்ளன. 2007இல் ஆப்கானிஸ்தானும் இந்த சார்க் அமைப்பில் இணைந்தது. உறுப்பு நாடுகளுக்கிடையே பிராந்திய நல்லிணக்கத்தையும் பொருளாதார ஒருங்கிணைப்பையும் வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது. சார்க் அமைப்பின் மிகப்பெரிய உறுப்பினரான இந்தியா கணிசமான நிதியை வழங்குவதன் மூலமும் உறுப்பு நாடுகளிடையே கல்வி மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக சார்க் மேம்பாட்டு நிதி மற்றும் புதுதில்லியில் உள்ள தெற்காசிய பல்கலைக்கழகம் போன்ற முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறது. இப்படி சார்க் உறுப்பு நாடுகளின் முன்னேற்றத்திற்கு இந்தியா எடுக்கும் நடவடிக்கைகளை பாகிஸ்தான் தடுத்து வந்தது. குறிப்பாக வர்த்தக நெறிமுறைகள் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு வழிமுறைகள் போன்ற நடவடிக்கைகளை தடுக்க வீட்டோவை பாகிஸ்தான் பயன்படுத்தியது. 2014ஆம் ஆண்டு காத்மாண்டுவில் நடந்த சார்க் உச்சி மாநாட்டின் போது சார்க் மோட்டார் வாகன ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் நிராகரித்தது. உறுப்பு நாடுகளுக்கு இடையே பயணிகள் மற்றும் சரக்கு வாகனங்களின் எல்லை தாண்டிய இயக்கத்திற்கான முன்மொழியப்பட்ட கட்டமைப்பை அது தடுத்தது. பாகிஸ்தானின் இந்த தடையின் காரணமாக 2015ஆம் ஆண்டில் வங்கதேசம், பூட்டான், இந்தியா, நேபாளம் ஆகிய நாடுகள் மோட்டார் வாகன ஒப்பந்தத்தை இறுதி செய்தன. 2017ஆம் ஆண்டில் பூட்டான் இதிலிருந்து விலகியதால் வங்கதேசம், பூட்டான், இந்தியா, நேபாளம் மோட்டார் வாகன ஒப்பந்த திட்டம் பின்னடைவை சந்தித்தது. இதற்கிடையில் இந்தியா, நேபாளம் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகள் பேரிடர் மேலாண்மை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி உட்கட்டமைப்பு திட்டங்களில் ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொண்டன. 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் 19வது சார்க் உச்சி மாநாட்டை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடத்த திட்டமிடப்பட்டது. ஆனால் ஜம்மு காஷ்மீரின் உரி பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 17 இந்திய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து இந்தியா பங்கேற்கவில்லை. இந்தியாவின் முடிவை ஆதரித்து ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளும் பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சார்க் உச்சி மாநாட்டை புறக்கணித்தன. அதனால் பாகிஸ்தானில் நடக்க இருந்த உச்சி மாநாடு ரத்து செய்யப்பட்டது. அதன் பின்னர் இன்று வரை எந்த உச்சி மாநாடும் நடத்தப்படவில்லை. கொரோனா தொற்றுநோய் பரவிய கோவிட் காலத்தில் உறுப்பு நாடுகளை ஒன்றிணைக்க 2020ஆம் ஆண்டில் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலமாக சார்க் உச்சி மாநாட்டை நடத்தினார். அப்போது கோவிட் அவசர நிதியை கட்டமைக்க பரிந்துரைத்த பிரதமர் மோடி முதல் நிதியாக 10 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்தியா வழங்கும் என்று உறுதியளித்தார். இந்நிலையில் சார்க் அமைப்புக்கு மாற்றாக புதிய அமைப்பை உருவாக்க பாகிஸ்தானும் சீனாவும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. புதிய அமைப்பில் இலங்கை, மாலத்தீவு, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட பிற சார்க் அமைப்பின் உறுப்பு நாடுகளும் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பாகிஸ்தான், வங்கதேசம் இடையேயான உறவில் நெருக்கம் அதிகரித்துள்ளது. 1971இல் பாகிஸ்தானில் இருந்து வங்கதேசம் விடுதலை பெற்ற பிறகு இரு நாடுகளும் நேரடியாக வர்த்தகத்தில் ஈடுபட்டதே இல்லை. கடந்த பிப்ரவரியில் பாகிஸ்தானில் இருந்து 50,000 டன் அரிசி கொள்முதல் ஒப்பந்தத்தில் வங்கதேசம் கையெழுத்திட்டது. மேலும் பாகிஸ்தானுடன் இணைந்து போர் பயிற்சியிலும் வங்கதேசம் ஈடுபட்டது. கடந்த ஜூன் 19ஆம் தேதி சீனா தெற்காசிய கண்காட்சி மற்றும் சீனா தெற்காசிய ஒத்துழைப்பு மன்றத்தின் ஒரு பகுதியாக வங்கதேசம், சீனா மற்றும் பாகிஸ்தானின் பிரதிநிதிகள் ஒரு முறைசாரா முத்தரப்பு சந்திப்பை நடத்தியுள்ளனர். தொடர்ந்து கடந்த ஜூலை 11ஆம் தேதி கோலாலம்பூரில் நடந்த ஆசியான் பிராந்திய மன்ற அமைச்சர்கள் கூட்டத்தின் போதும் வங்கதேசத்தின் வெளியுறவு ஆலோசகர் டூஹித் ஹொசைனை இந்த புதிய அமைப்பில் சேர சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி அழுத்தம் கொடுத்திருக்கிறார். சீனாவின் யோசனைகளை கவனமாக கேட்டுக்கொண்ட வங்கதேச வெளியுறவு ஆலோசகர் எதுவும் கூறாமல் புன்னகைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. என்றாலும் சீனா புதிய அமைப்பு பற்றிய முத்தரப்பு முயற்சியை எழுப்பியதை உறுதிப்படுத்தியிருக்கும் ஹொசைன் வங்கதேசம் அத்தகைய முத்தரப்பு முயற்சியில் சேராது என்றும் கூறியிருக்கிறார். 5 முறையாவது வங்கதேசத்துடன் முத்தரப்பு முயற்சியை சீனா முன்னெடுத்திருக்கும் நிலையில் புதிதாக எந்த அரசியல் கூட்டணியிலும் இடம்பெறவில்லை என்றும் இது அரசு அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு மட்டுமே, அரசியல் நடவடிக்கை அல்ல என்றும் வங்கதேசம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. தீவிரமான கொள்கை முடிவுகளை எடுப்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் வேலை என்பதால் இடைக்கால அரசு இப்போதைக்கு சீனா மற்றும் பாகிஸ்தானுடன்
எந்த புதிய கூட்டணியிலும் சேரவில்லை என்று வங்கதேசம் அறிவித்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. நேபாளம் மற்றும் இலங்கையை இந்த புதிய அமைப்பில் சீனாவும் பாகிஸ்தானும் சேர்க்கவில்லை. இந்த 2 தெற்காசிய நாடுகளையும் அழைக்க திட்டம் உள்ளதா என்பதையும் சீனா இன்னும் வெளிப்படையாக கூறவில்லை. சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் என அண்டை நாடுகள் ஒரே புள்ளிக்கு வருவது இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையாகும். இந்தியாவின் பாதுகாப்பு கட்டமைப்பை சீர்குலைப்பதற்காகவே புதிய முக்கோணத்தை சீனாவும் பாகிஸ்தானும் உருவாக்க திட்டமிடுகிறது. தனது மாய வலையில் சிக்கிய பாகிஸ்தானைப் போல வங்கதேசத்தையும் தன் மாய வலையில் சிக்க வைக்க சீனா தளராமல் முயற்சி செய்து வருகிறது. ஆனால் வங்கதேசம் சீனாவின் அழுத்தம் மற்றும் செல்வாக்குக்கு பணியாமல் விலகி இருக்கிறது. இது இந்திய பெருங்கடல் பகுதியில் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தும் இந்தியாவுக்கு எதிராக செல்ல வங்கதேசம் விரும்பவில்லை என்பதையே காட்டுகிறது. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.